மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தாய் வழி வந்த சுருரும் சுருரும் தங்கங்கள் எல்லாம் சுருரு சுருரு ஓர் வழி நின்று நேவழி போனா நாளை நமதே. இதெல்லாம் யாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா திமுக கார அதிமுக காரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கு. மானங்கட்ட பயில எப்படா அவனுங்க தான் ஒரு புரளியை கிளப்புறாங்க. புரளி மாதிரிலாம் தெரியல, ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. நானும் புரளி தான் சொன்னேன், புரளி மாதிரி நீ வந்துச்சு. வெக்கமே இல்லாம ஒரு செடியில் பூத்த இரு மலர்கள் தான் அதிமுகவும் திமுகன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. நம்ம அண்டா இருக்குல்ல, அண்டா செது சொல்றாப்புல, மணி கேட்கறாப்புல. இது மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து அதிமுகவோட பிஜேபி இருந்துச்சுங்க, அதோட எப்படிங்க திமுக போய் சேரும் அப்படின்னு அண்டா வந்து முட்டு கொடுக்குது. என்னன்னா, ஏங்க 1999 இதே திமுக பிஜேபி இருந்தது இல்லைங்க, அப்படிலாம் பார்த்தா பண்ண முடியுமா அப்படின்றாங்க. டேய், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோக்கு முன்னாடி உட்காந்துட்டு கேமராக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஐடி ஸ்டூடெண்ட்லாம் ஓட்டு போட்டாங்க, நீ சோத்துல உப்பு போட்டியா, அயோடின் சேர்த்தியா, அந்த அயோடின் சிரிக்கும் சூரியன் இருந்துச்சாலாம் கேட்டியா? எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. விஜய் வந்ததுக்கு பிறகு நிறைய பேருடைய முகமூடி கிழிஞ்சுது, சீமானோட முகமூடி கிழிஞ்சுது, அவங்களோட முகமூடி கிழிஞ்சதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதிமுக திமுகவோட முகமூடியெல்லாம் கிழித்து எரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி அமையுமா, விஜய் அந்த இடத்துல உட்காராருன்னா பல கேள்விகள் இருக்குல்ல. பார்த்தீங்களா, நேற்றுக்கு இதை தான் சொன்னேன், முந்த நாள் இதை தான் சொன்னேன். இன்னும் எந்த டிவி எடுத்து போட்டாலும் சரி, கடந்த 2 நாளா போடுறாங்க விஜய்க்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு டுன்னு போடுறாங்க. யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, தமிழில் இருக்கணும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா விஜய்க்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு 118 எம்எல்ஏ கொண்டு கிடக்குது. அது எங்களுக்கு தெரியாதாடா? ஆளுநர் மாளிகையில் 118 எம்எல்ஏ கொண்டு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாதா? விஜய்க்கு இருக்க மற்றொரு நல்ல வாய்ப்புன்னு போடுறாங்க. அது பார்த்தோம்னா காங்கிரஸ் விசிக்கெல்லாம் வந்ததும் இதை மாற்றி மாடுலேஷன்ல போட்டுன்னே இருக்கிறானுங்க. நாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடந்த 3 நாளா ஒரே மாற்ற மாடுலேஷனை மாற்றி நாங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு வேற வெறுப்பாகுது. இந்த சாயந்தரம் நான் வீடியோ கூட போட்டதுக்கு அதான் காரணம். என்னன்னா, சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்ப்பேன். மன வருத்தத்தில் இருக்கிறாங்க நம்ம பசங்க. நாங்களே மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கோம். இவ்வளவு முட்டை அடித்து வந்தோம், கடைசியில் அந்த வாய்க்கு வந்தது வாழைப்பழம் வாய்க்கு என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கைக்கு வந்தது வாய்க்கு வரலம்பாங்க. அந்த மாதிரி எதையா கைக்கு வந்திருக்கு, இன்னும் வாய்க்கு வரல. அதுக்கு எவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த விசிக்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கட்சிகள் அவர்களெல்லாம் எப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு நேற்று நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். போஸ்ட்டுங்க கீழே நிறைய பேர் இந்த கழுவி ஊற்றுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்குள்ள பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னென்னமோ பண்ணுங்க. என்ன பண்றது, கடந்த 2 நாளா தானே பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் சேர்த்து பண்ணிட்டு போங்க. அதாவது திருமாவளவன் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது திருமாவளவனுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னையாடா 2 சீட்டுன்னு நான் அசிங்கப்படுத்தினேன், அந்த 2 சீட்டுக்கு வந்து நிற்கிறீங்கள, அது உண்மைதான், வேற வழி கிடையாது, ஒத்துக்கணும்னு வச்சுக்கலாம். அதை வச்சு ஆள் நல்லா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசிகேலாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, மக்கள் வெறுப்பை சம்பாதித்தார்கள் இல்லையா? திமுக கூட்டணி இருக்கும்போது அசிங்கப்பட்டு போனாங்க, மக்கள் எல்லாம் அவங்க வெறுத்தாங்க. வெறுத்ததன் காரணமாக தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறாங்க. இன்னும் நீ இந்த பக்கம் வராமல் உட்காந்து நான் கெத்து காட்டணும்னு வச்சுக்கேன், கொண்டு வச்சு உமக்கத்தான் குத்தி காட்டணும், உனக்கு அவ்வளோ பண்ண முடியும். சரி, திருமாவளவனுடைய கோரிக்கைகள் என்னன்னா, திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணணும், 14 நாளுக்குள்ள ராஜினாமா பண்ணணும். அப்படி பண்ணணும்னா 2 தொகுதியுமே டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். அது ஒன்றும் தாவேக்க நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணுவார்ல, அதில் திருமாவளவன் நிப்பாரமா, நின்று ஜெயிச்சு டெபுட்டி சிஎம் கொடுக்கணுமாமா. அது ஒரு கோரிக்கை வைத்திருக்காரு. அதில் இன்னொரு அமைச்சர் பதவி கொடுக்கணுமாமா அப்படின்னு வந்திருக்கிறாப்பால. 4 சீட்டு கூட இல்லை, எத்தனை 2 சீட்டு வச்சுக்கிட்டு தலைவருக்கு வந்து டெபுட்டி சிஎம் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது தோழர்கள், டிவிக்கு தோழர்கள். சும்மா விஜய் முடிவு பண்ணுவாரெல்லாம் சொல்ல முடியாது இல்லை. களத்தில் இருந்து ஃபைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த திருமாவளவன் இதே தலித் சகோதரர்கள், தலித் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும் இந்த திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பேச வேண்டிய நேரம், தற்போதைய நேரம் பேச வேண்டாம், அந்த வெறுப்புகளை உமிழ வேண்டாம் என்று நினைக்கிறேன். இப்போ வேண்டாம், நீ கூட்டணிக்குள்ள வாடி, அதுக்கு பிறகு இருக்கு உழுவனா சும்மா தலித் மக்களின் நலனை நீங்கள் அடமானம் வச்சுட்டு நீங்கள் ஆடின ஆட்டத்தில் மக்கள் பார்த்துட்டு தான். அதனால் வாங்க, டெபுட்டி சிஎம் கேட்டால் நீ வாங்க. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் அந்த டிவிக்கு தொண்டர்கள்லாம் முடிவு எடுப்பாங்க. அதை விஜய் அவர்களும் அதை சம்மந்தப்பட்டவர்களும் முடிவு எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கேன். நேற்று நான் போஸ்ட்டில் போட்டிருந்தேன் நேற்றைய பேச்சுவார்த்தை கம்யூனிஸ்ட் தோழர்களும் இந்த திருமாவளவன் அவர்களெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி செயற்குழு கூட்டம் கூடுகிறது. இன்றைக்கி 3 மணிக்கு நினைக்கிறேன், நேற்று 12 மணின்னு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு கூட்ட அறிக்கை ஒன்று விடுவாங்க. யார், கம்யூனிஸ்ட்டு
ரெண்டு கம்யூனிஸ்ட், அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களாம் கூட்டறிக்கை ஒன்று விடுவாங்க. இதே மாதிரி நாங்கள் வந்து தாவேகாவுக்கு நிபந்தனை எல்லா நிபந்தனையும் கொடுத்துவிட்டு நிபந்தனையற்ற சப்போர்ட் தான் சொல்லுவேன்னு வச்சுக்கலாம், கொடுப்பாங்க. நாளைக்கு ஃபார்ம் பண்ணிடலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு பிறகு பார்ப்போம். ஒருவேளை இந்த கம்யூனிஸ்ட் இந்த விசிக்க இவங்க வந்து இன்னைக்கு ஒரு கூட்டறிக்கை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க கூட்டறிக்கையை வந்து நாங்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ணுறோங்கிற மாதிரி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு முறையை யோசிச்சு பார்த்தோம்னா, இல்லைங்க இந்த விஜய் வந்து பாஜகவுடைய பின்னணியில் இருக்கிறான்னு டவுட்டாக இருக்குது, நாங்கள் அது வந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகிறோம். நாங்கள் திமுக கூட்டணியில் தாங்க தொடர போகிறோம். நாங்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்போங்க திமுகவுக்கு, ஆனால் நாங்கள் ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். வெளியிலேருந்து ஆதரவுனா திமுக கூட இருப்பாங்க, நான் ஆதரவு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் ஃபஸ்ட்டு ஆளுநர் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்படிலாம் சொல்லி விஜய் அவர்கள் அங்கே பதவி ஏற்றுக்கிட்டான்னு வைங்களேன், இவங்களுடைய மிகப்பெரிய பிளான் என்னென்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆட்சியை கவுக்கிறது தான் பிளான். ஓட விட்டு இங்கேருந்து இந்த திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கும், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு விஜய் அட்டாக் பண்ணிக்கிட்டு சட்டமன்றத்தில் என்னென்ன கூச்சல் குழப்பம் போடுமோ எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு கவுத்து விட்ருவாங்க. எப்போன்னா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லை, அதோட சேர்த்து ஒன்றா வச்சு ஒரு எலெக்ஷனை போட்டுவிட்டுருவோம். அப்போ வந்து விஜய் அம்பலப்படுத்தணும், விஜய் அன்னேபிள் பர்சன் அப்படின்னு அம்பலப்படுத்தணும் இந்த 2 வருஷத்துக்குள்ளன்னு இந்த திமுகவில் இருக்கிற இந்த திமுக, விசிகா, இந்த சிபிஎம், சிபிஐ, இந்த ஜவஹர்லா, புகரலா எல்லாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் நான் சொல்ல வர்றது இந்த பர்சனை அல்லாஹ் அதுக்கெல்லாம் துணை போக மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து 2 வருஷமா விஜயை கடிச்சு அவங்களுடைய விஜய் வந்து அன்னேபிள் பர்சன், இவரால் எதுவுமே செய்ய முடியாது, அவர் சொன்ன திட்டங்களை செய்ய முடியாது, வாக்குறுதியில செய்ய முடியாதுன்னு பண்ணிவிட்டு 2 வருஷத்தை ஆட்சியை கவுத்துருட்டு ரீஎலெக்ஷன் வச்சு அப்போ இவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. அது எல்லாம் என்ன நடக்க போகிறது என்பது இன்னைக்கு அவங்க கொடுக்க போற அந்த கூட்டறிக்கைலாம் இருக்கு. கண்டிப்பா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த மக்களால் அரசியலிலிருந்து தூக்கெறியப்படுவார்கள் என்பதை இன்னொரு முறை சொல்றேன். இதே இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் திருமாவளவனுடைய இந்த புலிகளுக்கும் சொல்றேன். நேத்தி போட்டு கமெண்ட்ல போட்டு புறணிட்டு இருக்கிறானுங்க, நம்பர் அனுப்புடா ஏன் சொந்தக்காரன் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன், நீ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண போறான் முட்டாப்பால. சரி, ஒரு வேளை இவர்கள் சப்போர்ட் பண்ணல, நான் தாவேகா வந்து பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை தாங்க, அதனால நான் சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னி போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி போனா கூட்டணி, அதாவது பெரும்பான்மையை விஜய் அவரால் நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் என்ற மற்ற கட்சியில் உள்ளவர்கள்லாம் வருவாங்க. வந்தால் அவளது வருமாங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறற்றது, அவர்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து பாமக 4 இருக்குது, அதற்கு பிறகு நம்மளுடைய அமமுக ஒன்று இருக்குது, தேமுதிக ஒன்று இருக்குது, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. இதே 6 அங்கே இருக்குது, வருமா அப்படின்னு கேட்டாலும் அதுலேயும் பல முட்டுக்கட்டைகள் இருக்குது. அவர்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. வந்தாங்கன்னா பெரிய அளவில் டிமாண்ட் வைப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சிகளை நான் எடுக்க மாட்டேன், எனக்கு கொள்கை ரீதியாகவும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னு இன்னைக்கு சொல்கிறாருல. அப்படிப்பட்ட மனுஷனையா நீங்கள் சொல்கிறீங்க? இன்னைக்கு இந்த மு.க. ஸ்டாலினும் இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் கொஞ்சம் குழாவுற அந்த நிகழ்வுலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் ஒப்பிடும் போது விஜய் அவர்கள் எவ்வளோ கொள்கை பிடிப்பார்கள் பார்த்தீங்களா? எனக்கு 6 சீட்டு அங்கே இருந்து கிடைக்கும், ஆனால் நான் அங்கே எடுக்க மாட்டேன், நான் இங்கே இருந்து நடப்பேன், இடதுசாரிலேருந்து நான் எடுப்பேன்னு ஒரு மனுஷன் சொல்கிறேன்னா எவ்வளோ கொள்கை பிடிப்பா இருப்பாரு. அப்படிலாம் இல்லாத பட்சத்தில் இது மறுபடியும் ரீஎலெக்ஷனை நோக்கி போகும். அப்பவும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று வந்து அதே சிஎம் சீட்டில் உட்கார. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அந்த சிஎம் சீட்டு விஜய்க்காக எழுதப்பட்டது, புரியுதா? அந்த சீட்டில் இனிமேல் வேற யாரும் உட்கார முடியாது. இந்த வாட்டி 2031 எனக்கு என்ன தெரியாது, ஆனால் இந்த வாட்டி வேற யாரும் உட்கார முடியாது. எடப்பாடி பழனிசாமியோ வேற ஒரு ஆளோ இப்போ 100 கூத்தலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் சேர்ந்து, இவங்க 2 பேரும் இல்லாத ஒரு தலித் சமூகத்திலேருந்து ஒரு ஆள் எடுப்போன்னு நம்ம திருமாவளவனுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குங்க. பாமக ஒத்துக்குவானா? 4 பேர் இருக்கிறான், பாமக ஒத்துவானா? தேமுதிகாரன் ஒத்துவாங்களா? இதெல்லாம் அவங்க யூகத்தை சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை குழப்புறாங்க. அதை பத்தி திங்க் பண்ணாதீங்கன்ற. பெரும்பான்மை வராது, இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் பெரும்பான்மை வந்து முட்டிக்கிட்டு நிற்கும்யா. இப்போ சொல்றாங்களா அதிமுகவும் திமுகவும் சேர்ன்னு சொல்றாங்களே, அதுவே முட்டிக்கிட்டு நிற்கும். இவன் ஒத்துக்கிட்டான், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எடப்பாடியை வந்து இந்த ஜவஹருல்லா முபஹருல்லான்னு ஒரு 5-6 இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் மனித கட்சின்னு ஒரு கட்சி இருக்கிறாங்க, அவங்க ஒரு சீட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 கட்சி, அவங்கெல்லாம் அசிங்கமாக கேட்டு போடுவோம். நான்லாம் வந்து அசிங்கமாக கேட்டு விட்டுருவேன். நான்லாம் டென்ஷனான பார்ட்டி தெரியுமில்ல. ஏ அவ கேட்குறாங்க, யார் எடப்பாடியும் மு.க. ஸ்டாலினும் சேர போகிறாங்க, அதிமுக திமுக சேர போகிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆள் சொல்கிறாப்புல, இந்த மு.க. ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்படுங்கிறாப்புல. பைத்தியமாயா நீ எல்லாம் வாயில வந்துருங்க, ஏதாச்சும் வயசானாலும் பார்க்க வேண்டியா இருக்கு. இவங்க பிஜேபியோட கூட்டணி வச்ச ஆளு யாரு? தேமுதிக, சாரி அதிமுக வந்து அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க. பிஜேபி உள்ள இருக்கு, அப்புறம் எப்படி நீ வந்து மு.க. ஸ்டாலின் சொன்னா போய் சேர்ந்துக்கிடுவீங்களா?
அப்புறம் இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு தான் மரியாதை கொடுக்குறீங்க. இஸ்லாமிய மக்கள் பிஜேபியோட இந்த தமிழ்நாட்டில் அண்டவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த இஸ்லாமிய மக்கள். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சா நீங்கள் ஒத்துப்பீங்க கேட்டதுக்கு முக ஸ்டாலின் சொன்னால் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறோம். உங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்ட மனப்பான்மையாக இருக்கும்? இவர்களெல்லாம் நீங்கள் அரசியல் வாதிகள், மக்களுக்காக இந்த இஸ்லாமிய மக்கள் நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல, இன்னைக்கு 2 சீட்டு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லாம் கிடைச்சிருக்குல்ல, வெக்கப்படணும். நீங்கள்லாம் உண்மையிலேயே வெக்கப்படணும். ஏன்டா நிருபர் கேட்குற அந்த கேள்விக்கு நீங்கள் அதிமுக கூட போகிறதுக்கு ஸ்டாலின் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஸ்டாலின் சொன்னால் நான் போவேன்னு சொல்கிறாருன்னா, நான் வந்து பிஜேபியோட போவேன்னு சொல்கிறேன்னா எப்படிப்பட்ட மனநிலை பார்த்துக்கிடுங்க. விஜய் வந்தது பிறகு எத்தனை பேரோட முகமூடி கிழியப்பட்டிருக்குங்கிறது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்குதுன்னு இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குல்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதிமுக காரணம் திமுக காரனுக்கே தெரிஞ்சு போச்சு. சில பேர் ஏற்றுக்கிட்டானுங்க பெரிய அளவில். ஏன்டா அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டோன்னு மன வருத்தப்படுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறானுங்கல்ல, அவனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பெரிய அளவில் இது மேட்டர் வெளியாயிட்டு இது வந்து அதிமுகவும் கண்டிக்கல, திமுகவும் பொய்ன்னு சொல்லலை, 2 பேரும் பேச்சுவார்த்தையில் இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுல மக்கள் பெரிய அளவில் உணர்ந்துட்டாங்க. இது ரீஎலெக்ஷனுக்கு போனால் இது பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து ரீஎலெக்ஷனுக்கு போனது பிறகு இப்போ 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா நிற்பீங்களா? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து நிற்பீங்களா? தனித்தனியாக நிற்பீங்க. தனித்தனியாக ரீஎலெக்ஷன் போது நிற்கும் போது ஓட்டு போட்ட மக்கள் மன வருத்தத்தில் இருக்கிறா. அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா, அடிச்சு பிடிச்சி கிடந்தீங்க, 2 பேரும் சேர்ந்துட்டீங்களான்னு அதெல்லாம் கொண்டாந்து யாருக்கு ஓட்டு போடுவான்? நேரம் தாவேக்காக ஓட்டு போட்டுருவாயா? இவங்களுடைய அரசியல் அப்படிதான்யா. இவங்க தேவையில்லாமல் ஒரு மேட்டரை எடுத்து இன்னைக்கு அவங்க பேரை கெட்டவராகிட்டாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு வந்து ஆட்சியிலாம் பங்கு வேண்டாம், அதிகாரம் வேண்டாயா, நான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டேன், நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், நீ நடத்தியா ஆட்சி நடத்த நான் எப்படி பார்க்குறேன்ட்டு உட்கார்ந்துருந்தா எடப்பாடி பேரில் இருக்கிற அந்த மதிப்பு ஏறி இருக்கும். எடப்பாடிங்கிற அந்த பேருக்கு உள்ள மதிப்பு ஏறி இருக்குமா இல்லையா? இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் ஆட்சி அமைக்க போறேன், நான் 18 எம்எல்ஏ கூட வரேன்னு ஒரு ஆளை வச்சு குரூப்பை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாருல. இன்னைக்கு மக்கள் பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பெரிய பேக் ஃபயர் ஆக போகுது. இதே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த கட்சி 2 ஒழிய போகிறதுக்கு இது பெரிய எடுத்துக்காட்டு. நேற்றுக்கு நடந்த இந்த முக ஸ்டாலின் தலைமையிலான ஒரு குழு ஒன்று பேச்சுவார்த்தை நடந்ததில்ல, அதில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும் மனநிலையில் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இல்லை. ஆனால் அங்கே என்ன பேசப்பட்டதுன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டாரு, இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு விஜயை வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவார். அவர் ஆட்சியில் மட்டும் உட்கார வச்சுட்டிங்கன்னா 15-20 வருஷம் அவர் ஆட்சி கட்டிலிருந்து இறக்க முடியாத அளவுக்கு போயிடும். சேம் எம்ஜிஆர் செத்து விட்டாரு அப்படின்னா நான் இன்னொரு 10-15 வருஷம் கூட ஓடி இருக்கலாம். அதே மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட போகிறோம். விஜய் அந்த கட்டில் உட்கார விடக்கூடாதுன்னு திமுகவுடைய நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதற்கு முதலமைச்சர் இதெல்லாம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மேட்டர். ஆனால் எனக்கு வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மனநிலையில நான் இல்லை, ஆனால் யோசிச்சு முடிவெடுப்போன்னு பேசியிருக்கிறதா தற்போது ஹிந்து நாளிதழில் போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா உள்ள ஏதோ மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன பேசினாலும் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அந்த ஆட்சியை எடப்பாடி அவர்கள் வந்து உட்காருவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, அது சாத்தியமற்றது. புரியுது? அதே நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த இடத்துல தற்போது யாருக்கு சாத்தியம் இருக்குன்னா விஜய்ன்ற ஒரு நபருக்கு மட்டும்தான் சாத்தியம் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ரீஎலெக்ஷன் தான் போவாங்க. இந்த 2 கூட்டணிகள் இவங்க இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்தா இங்கே முட்டிக்கிட்டு நிற்கும். இவன் வந்து அவன் வரமாட்டான், அவன் வந்தா இவன் வரமாட்டாங்கிற கன்ஃபியூஷனில் கடைசியில் இதே 115-114 கீழே தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் சாத்தியக்கூறே கிடையாது. அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நம்மளை வந்து மைண்ட் டிவர்ட் பண்ணுறாங்க. நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஏதோ ஒரு மேட்டர் பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் தெரியுது. ஆனால் என்ன மேட்டர்னு யாருக்குமே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் நேராக வந்து முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு போயிட்டாப்புல. இந்த ரஜினியால தான் எதை வச்சு சந்திக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் சரியாக புரியணும் வைங்களேன். அதற்கு பிறகு ஈவா வேலு இருக்காருன்னு அவர் அங்கே போய் சந்திக்கிறார், ஸ்டாலின் போய் சந்திக்கிறார். ரஜினிகாந்த் ஒரு RSS மைண்டு உள்ள ஆள், RSSோட ப்ராடக்ட், பிஜேபியோட சப்போர்ட்ரு. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் அடுத்தடுத்து திமுக நிர்வாகிகள் சந்திக்கிறதும் அவர் விஜய்க்கு எதிராக ஒரு செயல்பாட்டை எடுக்கிறதும் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கும். இன்னைக்கு வந்து ராஜ்பவனில் தாவேக்காவில் சேர்ந்து சில பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தங்களோட போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கட்சி ரீதியாக போராடட்டும், நீங்கள் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து சொல்கிற தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களுக்குன்னு தாவேக்காக்குன்னு ஒரு இது இருப்பாங்கல்ல, யார் அந்த வட்ட செயலாளர் சதுர செயலாளர்னு ஒரு குரூப்லாம் இருப்பாங்க. அவையெல்லாம் போயிட்டு சந்திக்கட்டும், வேண்டாம் போயிட்டு போராட்டத்தை அறிவிக்கட்டும், போராடட்டும். நீங்களாம் யாரும் கலந்து கொள்ளாதீங்க. அது தவறான ஒரு பாதையை உருவாக்கும். புரிகிறதா? நீங்கள் யாரும் உங்களை போராட்டம், நீங்கள் எழுச்சியாக போகிறேன் கிளர்ச்சியாக போய் போராடுறன்ட்டுலாம் அந்த பக்கம் யாரும் போயிடாதீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளை அனுப்பாதீங்க. அங்கே வேறு மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்கி அது நம்ம தலையிலே வந்து விடியும். பார்த்தீங்களா அப்படி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10 பேர் கூடுனாலே மனநிலை மாறும், கும்பல் மனநிலை மாறும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் யாரும் போராட்டம் இரட்டணும். இதை சட்டப்படி தான் மூவ் பண்ணணும். விஜய் அவர்கள் சட்டப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே போகலையா, நடக்கலையா, அடுத்தது ஹைகோர்ட்டு போவார், சுப்ரீம் கோர்ட்டு போவார், எங்கேனாலும் போகட்டும். போய் அவருடைய அது இத்தனை நாள் அப்படி தானே போயிட்டு இருந்தாரு.
இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கவே இல்லை, மற்ற எல்லாம் குரல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது அவருக்கு தெரியும், அவர் எப்படி மூவ் பண்ணணும், எது எதுக்கு எப்படி மூவ் பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும்ல. சுப்ரீம் கோர்ட் போறாரு, அதெல்லாம் அவங்க பார்த்துவாங்கய்யா, பெருசாக கவலைப்படாதீங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், அந்த சீட்டு விஜய்ங்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான் தற்பொழுது. இனிமேல் வேற யாரும் அந்த இடத்துல உட்கார முடியாது. அது ரீ எலெக்ஷனாக வந்தாலும் சரி, வேற எந்த எலெக்ஷன் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு தான். அதை விட பெரிய கான்ஃபிடென்ட் இந்த குரூப் இருக்காங்க பாருங்க, விசிக்க இந்த கம்யூனிஸ்ட். இன்னைக்கு வந்துடுவாங்க சாயந்தரம் 4 மணி 5 மணிக்குள்ளே இவங்க ஒரு கூட்டறிக்கை விட போகிறாங்க, நாங்களாம் வரப்போறோன்னு சேர போகிறாங்க. இதே டென்ஷன் எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க, ஃப்ரீயாக இருங்க, நடக்கா பாருங்க. அது மூவி மாதிரி ஓடிட்டு இருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு, டக்கரா இருக்குது. இது மாதிரி கிளைமேக்ஸ் விஜய் படத்தோட இந்த படத்துல வச்சு கிடையாது, அந்த அளவுக்கு மாசா இருக்கியா போயிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் விஜய்ன்ற பேருக்கு என்ன ஆகணும்? விஜய்ன்ற பேருக்கு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு தான் உட்காந்தாப்புல. முதல்ல சினிமாவில் வரும்போது கஷ்டப்பட்டு தான் வந்தாப்புல. ஒவ்வொரு படம் வரும்போது 1000 கஷ்டங்கள் இருந்துச்சு இல்லையா? புதிய கீதையில தொடங்கி இன்னைக்கு ஜனநாயகன் படம் வரைக்கும் முடக்கி வச்சிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் அந்த மனுஷன் தடைகளை தாண்டி ஜெயிச்சு வந்துகிட்டே இருந்தா இல்லையா? சர்க்கார் படத்துல பிரச்சனை வந்துச்சு, இப்ப என்ன எல்லா படத்துலயும் பிரச்சனை வந்துட்டு என்ன இருக்கு? அதெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் போய் அந்த சீட்ல இந்த இடத்துக்கு வரலையா? இது யோ, அந்த மனுஷன் சும்மா போய் உட்கார்ந்து அந்த மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போயிடுவியா? இன்னைக்கு பார்த்தியா எவ்வளவு கஷ்டம், ஊர் உலகமே வேண்டிட்டு இருக்கு அந்த மனுஷன் அந்த சீட்ல உட்காரணும்னு. அப்போ போய் உட்காரணும்யா. இப்போ விஜய் அவர்கள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் தெளிச்சிட்டாப்ல, இந்த அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுடா, என்ன அந்த சீட்டில் உட்கார விடாம இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போட்டவனை கூட யோசிக்க வச்சுட்டாப்ல இந்த விஜய் இந்த கடந்த ஒரு 4 நாள்ல. அது 2031 எலெக்ஷன்லையும் பிரதிபலிக்கும், ரீஎலெக்ஷன் வந்தாலும் பிரதிபலிக்கும். விஜய் என்ற மனிதர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போகிறார் என்பதற்கு மிக பெரிய எடுத்துக்காட்டு. நாளைக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் எந்த மூஞ்ச வச்சுட்டு ஓட்டு கேட்பான்? இத்தனை நாள் எனக்கு அதிமுக தான் எதிரின்னு திமுக தான் எதிரின்னு அதிமுகவும் பேசிக்கிட்டு இருந்தானுங்கல்ல. இன்னைக்கு 2 பேர் கூட்டு வச்சு விஜய் எதுக்குறாங்க? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 3-4 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தோம், எனக்கு ஒரே ஒரு ஆசரா இந்த அதிமுக திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு 2031 விஜய் எதுக்குறானோ. இப்போ என்ன ஓச்சியா என் வாய்க்கு அவ்வளோ மகிமையா? அப்படி பார்க்கும்போது அம்பலப்பட்டு விட்டார்கள். விஜய் என்ற ஒரு நபர் எல்லாருடைய முகத்தையும் கிழித்து விட்டார். அதனால ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, டிவியை பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணி பாருங்க. தளபதி ஏன் சிஎம் இதுவரை உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கணும் தெரியல. ஏன் நீ டென்ஷன் ஆகிட்டு மன வருத்தத்தில் இருக்கிற, என்னால் வேலை ஒழுங்காக பார்க்க முடியல தலை, எனக்கு மைண்டு ஃபுல்லாக இதே ஓடிட்டு இருக்கு தலை அப்படின்ற அந்த இடம் பெரும்பான்மையான மக்கள் 35% மக்கள் ஓட்டு போட்டு விஜய் அந்த இடத்துக்கு அனுப்பிக்கிறாங்க. விஜய் மட்டும்தான் அந்த இடத்துக்கு தகுதியான நபருங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியும். அப்படியே டோன்ட் வரி, வெற்றி நிச்சயம். விஜய் அவர்கள் அந்த சீட்டில் உட்கார போகிற நாள் இன்னும் 2 நாளோ 3 நாளோ பார்க்க போகிறோம்யா. நான் லைவ்ல வந்து மறுபடியும் லைவ் போடுறையா, கவலைப்படாதயா, சந்தோஷமா இருக்கியா.